வெல்கம் டு எக்ஸாம் ரேலி. ஸோ எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து 22 February நம்மளுக்கு நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ அன்னைக்கு நடந்த ஷிஃப்ட் 2ஓட எக்ஸாக்ட் ரீசனிங் கொஷின் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அப் டு 90-95% ஆஃப் கொஷின்ஸ் வந்து எக்ஸாக்டாக எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ். ஸோ ரிமைனிங் கொஷின்ஸ் மட்டும் மெமரி பேஸ்டாக நான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது எக்ஸாமில் கேட்டதை வச்சு அதுக்கேற்ற மாதிரி நான் கொஷின் ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு கொஷின் அப்பியர் ஆகும்போதும் அந்த கொஷினை பாஸ் பண்ணிவிட்டு அந்த கொஷினை நீங்களாகவே சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் ரியல் எக்ஸாமில் எந்த இடத்துல நீங்கள் ஸ்டக் ஆகுறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ஒரு சில நாம் வந்து ரீசனிங்கில் எப்படி கொஷின் கேட்டாலும் போடுற மாதிரி இருக்கும். பட் ஏதாச்சும் ஒரு கட்டத்தில் ஒரு சில நேரத்தில் நாமளே அந்த இடத்துல ஸ்டக் ஆகும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அந்த இடத்த நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா எக்ஸாக்ட் கொஷின் எப்படி கொஷின் எக்ஸாமில் கேட்குறாங்களோ அந்த கொஷினை சால்வ் பண்ணும்போது தான் அந்த இடத்த வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இந்த பேப்பர் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கொஷின் அப்பியர் ஆகும்போது சால்வ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். கோடிங் டிகோடிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸாமில் கேட்குற மாதிரி எக்ஸாமில் சால்வ் பண்ணுற மாதிரி நான் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ மேக் வே ஃபார் ஹர். ஸோ இதில் காமனாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மேக் வே ஃபார் ஹர் எங்கே இருக்குது, ஹர் வே. ஸோ வேறு எதுலேயும் இல்லை. ஸோ மேக் வே ஃபார் ஹர். ஸோ ஹர் வே பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குது, ஆர்இ இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எல்டபிள்யூ இருக்குது. ஸோ ஹர்வேக்கு வந்து ஆர்இ எல்டபிள்யூ, பட் வே வந்து தேர்ட்லேயும் இருக்குது. ஸோ வேக்கு வந்து ஆர்இ, ஹருக்கு வந்து எல்டபிள்யூ. ஸோ அதுக்கப்புறம் ஃபார் எங்கே இருக்குது, இங்கே ஃபார் இருக்குது. ஸோ ஃபார் இங்கே அப்படின்னா பிக்யூ. ஸோ ஃபாருக்கு வந்து பிக்யூ. ரிமைனிங் இருக்கிறது வந்து கேஆர் மட்டும் இருக்குது. ஸோ மேக் வந்து கேஆர். ஸோ அதுக்கு அடுத்தது இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கு ஆஃபு டூயிங். ஸோ டூயிங் ஆஃப் எங்கே இருக்குது, ஆஃப் எங்கேயும் இல்லை, டூயிங் மட்டும் இருக்குது. ஸோ டூயிங் அப்படின்னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ எஸ்ஏ சிபி. ஸோ டூயிங் அப்படின்னா சிபி, ஆஃபுக்கு வந்து எஸ்ஏ. ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்தது டு தி ஹோம். ஸோ தி இங்கே இருக்குது, ஸோ இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது தி அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஓடி. ஸோ இதில் டு ஹோமுக்கு வந்து இது ரெண்டுக்கு என்ன வருது, GJIH. ஸோ அதுக்கப்புறம் ஃபார் போட்டாச்சு, டூயிங் போட்டாச்சு, தி போட்டாச்சு, டாஸ்க்கு. ஸோ டாஸ்க்கு வந்து MF. ஓகேவா. ஸோ இப்போ கொஷினுக்கு போயிடலாம். ஸோ கொஷின் பாருங்கள். இஃப் த ப்ரேஸ் டூயிங் டு யுவர் இஸ் கோடட் as JJCPKO. ஸோ டூயிங் டூ. ஸோ டூக்கு வந்து ஜேஜே அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டூக்கு வந்து ஜேஜே. ஸோ டூயிங்க்கு ஆல்ரெடி கோடு தெரியும், யோருக்கு தெரியாது. என்ன கொஷின் கேட்குறாங்க, ஆஃபு ஹோமு. ஸோ இந்த டூவோடு கனெக்ட் ஆகிறது ஹோமு. ஸோ ஹோமுக்கு வந்து ஐஹெச் அப்போ வரும். ஸோ ஆஃபுக்கு எஸ்ஏ. ஸோ ஐஹெச்எஸ்ஏ. ஸோ ஐஹெச்எஸ்ஏ சி தான் ஆன்சர். வாட் இஸ் த கோட் ஃபார் ஹர் இன் தி கோடட் லாங்குவேஜ். ஸோ ஹர் பார்த்தோம் அப்படின்னா எல்டபிள்யூ. ஸோ எல்டபிள்யூ தான் ஆன்சர். வாட் இஸ் த கோட் ஃபார் கேஆர்சிபி. ஸோ கேஆர்சிபி மேக் டூயிங். ஸோ மேக் டூயிங் ஆன்சர். வாட் இஸ் த கோட் ஃபார் ப்ரேஸ் டாஸ்க் ஃபார் ஹிம். ஸோ டாஸ்க் ஃபார் ஹிம் எம்எஃப். ஃபார் பார்த்தோம் அப்படின்னா பிக்யூ. ஹிம் வந்து நம்மளுக்கு இல்லை, எம்எஃப்-பிக்யூ. ஸோ எம்எஃப்-பிக்யூ. வேறு இதுலேயும் எம்எஃப் வந்து பிக்யூ இல்லை. ஸோ இதில் காமனாக எஸ்ஏ வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஏ தான் நம்மளுக்கு ஆன்சர். ஐக்கே தான் இல்லாத கோடு, ஏன்னா ஹிம்முங்கிற கோடு புதுசாக இருக்கிற கோடு. வாட் இஸ் த கோடு ஃபார் ப்ரேஸ் தி வே அப்படிங்கிறப்ப ஓடி. டிக்கு வந்து ஓடிஆர்இ. ஸோ ஆன்சர் பி தான் ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின் ஆர்டர் அண்ட் ரேங்கிங் கொஷின். 6 அத்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 அத்லெட் வந்து 1 2 3 4 5 6. ஓகேவா. ஸோ இதில் C has more point than B, but less point than E. B has more point than both F and A. So both F and A. The number of person has more point than E is same as number of person has less point than F. ஸோ ஈக்கும் எஃப்க்கும் மேலே கீழே வந்து சேமாக வரும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், ஈக்கு கீழே நம்ம 4 போட்டாகணுமா. அப்போ 1 2 3 4. ஸோ இ இங்கே வரும், இல்லாட்டி இங்கே வரும். ஸோ இ ஹேஸ் நாட் தி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்னு போட்டோம். அப்போ இ கன்ஃபார்மாக இந்த பிளேஸ், இ கன்ஃபார்மாக செகண்டில் வரும் அப்படின்னா எஃப் கன்ஃபார்மாக இந்த இடத்துல தான் வரும். ஸோ எஃப் போட்டுட்டோம் அப்படின்னா ஈக்கும் எஃப்க்கும் பிரிவினில் 2 போடணுமா. ஸோ 2 போடணும் அப்படிங்கிறப்ப சிபி இங்கே தான் போட்டாகணும். ஸோ ஏ இங்கே தான் போட்டாகணும், டி இங்கே தான் போட்டாகணும். ஸோ நம்மளுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி வந்திருக்கு நம்மளுக்கு. ஸோ டி இங்கே, டி இங்கே. ஸோ டி இ சி பி
FA. ஸோ எப்படி போட்டுன்னு புரியுதா? the second lowest number of point is 40. ஸோ F வந்து 40. ஓகே, ஸோ இதில் கொஷின் பாருங்கள், how many person have more point than D? ஸோ எத்தனை பர்சன்ட் நன்னு? ஸோ நன்னு தான் ஆன்சர். வாட் இஸ் த பாசிபிள் நம்பர் ஆஃப் பாயிண்ட் பை B? ஸோ B வந்து 40 விட அதிகமாக இருக்கணும். ஸோ 40 விட அதிகமானு பார்த்தீங்கன்னா D தான் நம்மளுக்கு ஆன்சர், 50 தான் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது no self is rack. no self is rack, all rack are count. ஸோ கன்க்ளூஷன் பாருங்கள், சம் செல்ஃப்ஸ் ஆர் கவுண்ட் பாசிபிள், நோ செல்ஃப் இஸ் கவுண்ட் அதுவும் பாசிபிலிட்டியில் தான் ஃபாலோ ஆகும். டெஃபினட்டாக நம்மளால சொல்ல முடியாது, பட் சம் நோ வரதுனால எய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 ஃபாலோ. ஸோ அதுக்கு அடுத்தது ஒன்லி எ ஃபியூ கேஷ் ஆர் ஸ்லிப்பு, ஒன்லி எ ஃபியூ ஸ்லிப் ஆர் ஹேக்கு, ஆல் ஹேக் ஆர் லாக்கு. கன்க்ளூஷன் பாருங்கள், அட்லீஸ்ட் சம் லாக் ஆர் ஸ்லிப்பு. ஸோ சம் லாக் ஆர் ஸ்லிப்பு ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகும். நோ கேஷ் இஸ் லாக், நோ கேஷ் இஸ் லாக் நம்ம டெஃபினட்டாக சொல்ல முடியாது. ஸோ கன்க்ளூஷன் 1 ஃபாலோ ஆகும். அதுக்கு அடுத்தது ஆல் ஃபேட் ஆர் ஆட்டோ, ஒன்லி எ ஃபியூ ஆட்டோ ஆர் சிசர், நோ சிசர் இஸ் ஹாலோ. ஸோ ஆல் ஹாலோ கேன் நெவர் பி ஆட்டோ, எல்லா ஹாலோவையும் ஆட்டோவில் போட முடியும் தானே. ஸோ அப்போ இது ஃபாலோ ஆகாது. ஆல் ஹாலோ கண்டிப்பாக ஆட்டோவாக வராதுங்கிறோம், ஆனால் வரும். ஆள் ஹாலோவை கொண்டு வந்து நம்ம ஆட்டோக்குள்ளே போடலாம். அட்லீஸ்ட் சம் ஃபேட் ஆர் சிசர், அட்லீஸ்ட் சம் ஃபேட் ஆர் சிசர். ஸோ பாசிபிலிட்டி தான் இது ஃபாலோ ஆகும், டெஃபினட்டாக நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இதுவும் ஃபாலோ ஆகும். ஸோ நெய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 ஃபாலோ. ஸோ அதுக்கு அடுத்தது மீனிங்ஃபுல் வேர்டு வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். செகண்ட் லெட்ரு, செகண்டு 5 7 13. ஸோ செகண்டு 5 3 2 5 3 3 6 3 3 6 7, செகண்டு 5 7th 13 3 3 6 9 10 11 12 13. ஸோ ஓகே, ஸோ EPON EOPN NOPE NOPE நோ. ஓகே, இது டவுட்டாகவே இருக்குது. ஸோ இதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபைனலாக அடுத்தது காம்பவுண்ட். ஸோ காம்பவுண்ட் அப்படிங்கிறப்ப CDEFGHIJ, ஓகே, OPQRSTU MNO. ஸோ ஒன்று PQRST OPQR UVWN DEFGHIJK NOPQRST UVMNOP PQRS MNO. ஓகே, 2 தான் ஆன்சர். ஃபைன் தி ஆட் ஒன் அவுட். ஆட் ஒன் அவுட் பாருங்கள், MIJKLM CDE PQR JIJKL BCD. ஸோ இது எல்லாமே ஒரே ஒரு இதுதான் ஃபாலோ ஆகுது. அப்போ செகண்டுக்கும் தேர்டுக்கும் பாருங்கள், MNOP EFGH RSTU LMNOP. ஸோ இது மட்டும் 3 வருது. ஸோ அப்போ நம்மளுக்கு JPL தான் ஆன்சர், ஆட் ஒன் அவுட். ஸோ அதுக்கு அடுத்தது பாயிண்ட் F இஸ் 7 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் பாயிண்ட் G. பாயிண்ட் F இஸ் 7 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் பாயிண்ட் G. பாயிண்ட் E இஸ் 9 மீட்டர் சவுத் ஆஃப் பாயிண்ட் F. பாயிண்ட் E இஸ் 9 மீட்டர் சவுத் ஆஃப் பாயிண்ட் F and 6 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் பாயிண்ட் E is 6 meter west of point T. So 6 meter west of point T. Point C is 6 meter north of point T. 6 CA. Point A is 9 meter west of point C. 9 meter west of point C. Point A. So அதுக்கு அடுத்து B is 3 meter north of point A. So B. அப்போ இது 3 வந்துடும், இது 4 வந்துடும். So okay. 4 of the following are all. Okay. Which one does not belong? So GA. GAங்கிறது ஜியோட சவுத்து ஈஸ்ட்டில் ஏ, அப்படி இல்லைனா ஏவோட நார்த் வெஸ்ட்டில் ஜி. ஓகே, ஈயோட நார்த் வெஸ்ட்டில் சி இருக்கா? ஈயோட நார்த் வெஸ்ட்டில் சி இது இல்லை. ஈயோட நார்த் வெஸ்ட்டில் ஏ இருக்குது. டியோட நார்த் வெஸ்ட்டில் பி இருக்குது. டியோட நார்த் வெஸ்ட்டில் எஃப்பும் இருக்குது. ஸோ பி தான் நமக்கு ஆன்சர். வாட் இஸ் த டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஜி? ஸோ பி இங்கே இருக்குது, ஜி இங்கே இருக்குது, 4 மீட்ரு. ஸோ 4 மீட்டருங்கிறப்ப ஏவா சியான்னு முடிவு பண்ணணும். வித் ரெஸ்பெக்ட் டு ஜிங்கிறப்ப ஈஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து சி தான் நமக்கு ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின், ஹவு மெனி சிம்பிள்ஸ் ஆர் தேர் இன் தி கிவன் சீரீஸ் விச் இஸ் இமீடியட்லி ப்ரிசீடட் பை அ சிம்பிளுக்கு முன்னாடி லெட்டரு ஃபாலோட் பை நம்பர். ஸோ லெட்டரு சிம்பிளு நம்பரு, லெட்டரு சிம்பிளு நம்பரு.
அடுத்து லெட்டர் சிம்பிள், லெட்டருக்கு அப்புறம் சிம்பிள், லெட்டருக்கு அப்புறம் சிம்பிள், லெட்டருக்கு அப்புறம் சிம்பிள், லெட்டருக்கு அப்புறம் சிம்பிள், சிம்பிளுக்கு அப்புறம் நம்பர் இல்லை, லெட்டருக்கு அப்புறம் சிம்பிள், சிம்பிளுக்கு அப்புறம் நம்பர் இல்லை, லெட்டருக்கு அப்புறம் சிம்பிள், சிம்பிளுக்கு அப்புறம் நம்பர் 1, லெட்டருக்கு அப்புறம் சிம்பிள், லெட்டருக்கு அப்புறம் சிம்பிள், சிம்பிளுக்கு அப்புறம் நம்பர். ஓகே, ஸோ 2 தான் இதுக்கு ஆன்சர். அடுத்து which of the following is third letter from the left of 13th element from the right hand? 13th element from the right hand, third letter. ஓகே, 13th element 3 3 6 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ இதோட தேர்டு லெட்டர் 1 2 சி தான் தேர்டு லெட்டர். ஸோ சி தான் நம்மளுக்கு ஆன்சர். ஆஸ் மெனி நம்பர்ஸ் டு தி ரைட் ஆஃப் 8. ரைட் ஆஃப் 8ல் எத்தனை நம்பர் இருக்குது? 1 2 3 4 5 நம்பர் இருக்குது. ஸோ ஆஸ் மெனி லெட்டர் டு தி லெஃப்ட் ஆஃப். அப்போ 5 லெட்டர் வந்து லெஃப்ட்டில் இருக்கணும். 1 2 3 4 5 லெட்டர். அப்போ பி தான் நமக்கு ஆன்சர். ஓகே, ஸோ 4 of the 5 ஆர் அலைக் இன் a certain way. AU2. ஸோ ஏக்கும் யூக்கும் பிட்வீனில் 3 இருக்குது. ஸோ 3 இருக்குது. 7க்கும் 8க்கும் பிட்வீனில் 3 இருக்குது. 8க்கும் 9க்கும் பிட்வீனில் 3 இருக்குது. யூக்கும் ஹச்சுக்கும் பிட்வீனில் 4 இருக்குது. ஸோ டி தான் நம்மளுக்கு ஆன்சராக வரும். எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். விக்கும் அண்டுக்கும் பிட்வீனில் 4. ஸோ 2U பார்த்தோம். யூவோட இம்மிடியட் லெஃப்ட்டு, ஏவோட இம்மிடியட் லெஃப்ட்டு 7 8, ஏவோட 8ஓட இம்மிடியட் லெஃப்ட்டில் ஏ. ஓகே, 9ஓட இம்மிடியட் லெஃப்ட்டில் 3, ஹச்சோட இம்மிடியட் லெஃப்ட்டில் கிரேட்டர் தென், அதுதான் வரல. ஓகே, வி அண்டோட இம்மிடியட் லெஃப்ட்டில் 4. ஓகே, ஸோ டி தான் நமக்கு ஆன்சர். ஹவு மெனி சச் லெட்டர் ஆர் தேர் இன் தி கிவன் சீரிஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் சீரிஸ்? 5th element from the right hand, 5th element from the right hand 3 4 5. ஈக்கும் 9th element from the left hand 3 3 6 3 9. சிக்கும் இதுக்கும் ஆல்ஃபபெட் சீரிஸில் எத்தனை இருக்குது? CDE. ஸோ ஒன்று தான் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது டெஸ்டினேஷன் பேஸ்டு பசில். ஸோ டெஸ்டினேஷன் பேஸ்டு பசில் மொத்தம் 8 பேர். 1 2 3 4 5 6 7 8 பேர். ஸோ இந்த 8 பேர்த்தில் சிஇஓ கிளர்க்கு. ஸோ சிஇஓ தான் ஹையஸ்ட்டு பொசிஷனு, கிளர்க்கு வந்து லோயஸ்ட்டு பொசிஷனு. சிஇஓ, ஜிஎம்மு, டெப்யூட்டி ஜென்ரல் மேனேஜரு, சிஎம்மு, எஸ்எம்மு, எம்ஜி, பிஓ, கிளர்க்கு. ஓகேவா? ஸோ ஏ இஸ் ஜூனியர் டு எஸ்எம். ஸோ ஏ இஸ் ஜூனியர் டு எஸ்எம் அப்படின்னா 3 பாசிபிலிட்டி கேஸ் வருது. பட் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், ஹச் இஸ் இமீடியட் ஜூனியர் டு ஏ. ஸோ அப்போ ஏ இங்கே போடலாம், இங்கே போடலாம். கீழே போட்டோம் அப்படின்னா இமீடியட் ஜூனியரில் ஹச் போட முடியாது. ஸோ ஹச் ரெண்டே பாசிபிள் கேஸ் தான். ஹச் இஸ் இமீடியட் ஜூனியர் டு ஏ, ஏ இஸ் ஜூனியர் டு எஸ்எம். ஓகே, ஆஸ் மெனி பர்சன் சீனியர் டு ஹச் இஸ் ஜூனியர் டு. இங்கேயும் ரெண்டாவது அப்படின்னா ஜூனியர் டு ஜியா. இங்கேயும் ஃபஸ்ட்டு அப்படின்னா ஜி இங்கே தான் வரும். ஜூனியர், சீனியர் டு ஹச், ஜூனியர் டு ஜி, சீனியர் டு ஹச், ஜூனியர். ரெண்டாவது அப்படின்னா ரெண்டாவது, ஃபஸ்ட்டுன்னா ஃபஸ்ட்டு. எஃப் இஸ் ஜூனியர் டு ஜி பட் சீனியர் டு சிஎம். எஃப் இஸ் ஜூனியர் டு ஜி பட் சீனியர் டு சிஎம் இங்கே வரும். ஸோ எஃப் வந்து இங்கேயும் வரும், இங்கேயும் வருமா? ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், டி இஸ் சீனியர் தென் எஃப். டி இஸ் சீனியர் தென் எஃப்னா இங்கே நம்ம எஃப் போட்டோம் அப்படின்னா டி போட முடியாது. ஸோ எஃப் இங்கே தான் போட முடியும், டி இங்கே தான் போட முடியும், டி இங்கே தான் இந்த கேஸில் போட முடியும். பி இஸ் இமிடியேட் சீனியர் டு சி. பி இஸ் இமிடியேட் சீனியர் டு சி. ஸோ பி இஸ் இமிடியேட் சீனியர் டு சி. இந்த கேஸில் இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இங்கிறது இது தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த கேஸில் 2 இடத்துல சி வந்து ஃபிக்ஸ் பண்ணலாமா? ஆனால் கடைசி ஸ்டேட்மெண்ட் நெய்தர் சி நார் இ டிசினேட்டட் அஸ் எம்ஜி. எம்ஜியில் சியும் வராது, இயும் வராது. ஸோ அப்போ என்ன கேஸ் தான் வரும்? மீதி இருக்கிறது பி மட்டும் தான் வரும். ஏன்னா 3 தான் ஃபிக்ஸ் ஆகலை. பிசிஇ இது ரெண்டுமே வராதுன்னா இங்கே பி தான் போட்டாகணும். பட் ஆனால் பி இஸ் இமிடியட் சீனியர் டு சி. இமிடியட் சீனியர் டு சினா சி வந்து பிக்கு கீழே தான் வரணும். பி இஸ் இமிடியட் சீனியர் டு சி. ஸோ அதனால் இந்த கேஸ் வந்து நம்மளுக்கு எலிமினேஷனு. இந்த கேஸ் தான் நம்மளுக்கு ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். டிஜிஎஃப்பி சிஏஹெச்இ. டிஜிஎஃப்பி CAHE. okay, so 4 of the 5 are like in a certain way. So DG FB CA okay, HE அடுத்தது BA. BAக்கு பிட்வீனில் வந்து ஒருத்தர் இருக்காங்க. ஸோ டஸ் நாட் பிலாங் டு த குரூப் தான். டிஜிக்கு பிட்வீனில் யாரும் இல்லை, எஃபிக்கு பிட்வீனில் யாரும் இல்லை, மற்றது எதுலேயும் யாருமே இல்லை. BA மட்டும் 1% இருக்காங்க. ஓகே, ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்னு கேட்குறாங்க? ஏ இஸ் சீனியர் டு இ. A is senior to E, correct. Only 2% designated between H and B.
ஸோ ஒன்லி 2 போர்ஷன் டெஸ்டினேட்டட் பிட்வீன் ஹச் அண்டு பி டெஸ்டினேட்டட் பிட்வீன். ஸோ இதுவும் ஃபாலோ ஆகுது. சி இஸ் டெஸ்டினேட்டட் பிஓ இது ஃபாலோ ஆகலை. ஸோ ட்ரூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்லி 1 and 2. கிளர்க்கு யார்? இ. ஸோ இ ஆன்சர். ஹவு மெனி போர்ஷன் டெஸ்டினேட்டட் பிட்வீன் ஹச் அண்ட் எஃப்? ஹச்சுக்கும் எஃப்க்கும் பிட்வீனில் 3 போர்ஷன். ஸோ 3 ஆன்சர். ஹூ அமங் தி ஃபாலோயிங் போர்ஷன் இஸ் 2 போர்ஷன் ஜூனியர் டு பி? 2 போர்ஷன் ஜூனியர் டு பினா ஏ தான் நமக்கு ஆன்சர், சி தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது இது பாருங்கள், ஒகேஷன் பேஸ் பண்ணி 8 பர்சன்ஸ் ஆர் ஒன் ஆஃப்டர் அனதர் வந்து ஒரு திங்கு வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்லி 2 பர்சன்ட் பாட் பிட்வீன் எஃப் அண்ட் பி. ஸோ எஃப் பிஏ இல்லைனா பிஇ எஃப் இப்படி தான் வரணும். ஒன்லி 1 பர்சன்ட் பாட் பிட்வீன் பி அண்ட் ஜி. ஜி ஹூ பாட் ஆஃப்டர் பி. ஓகேவா? ஸோ 3 பர்சன்ட் பாட் பிட்வீன் ஜி அண்ட் ஏ. ஸோ ஜி அண்ட் ஏ இங்கே 3 போட்டோன்னா பாருங்கள், ஜிக்கு இருந்து இங்கே நம்ம கீழே போனோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் பர்சன் அதிகமாக போயிடும். ஸோ 3 பர்சன்ட் பாட் பிட்வீன் ஜி அண்ட் ஏன்னா 1 2 3 ஏ இங்கே தான் போட முடியும். பட் இந்த கேஸில் 2 இடத்துலையுமே போடலாம் பாருங்கள். 1 2 3 ஏ இங்கே போடலாம். 1 2 3 ஏ இங்கேயும் போடலாம். ஏ பாட் பிஃபோர் பின்னு கொடுத்துட்டான். ஏ பாட் பிஃபோர் பின்னா இந்த கேஸ் வராதப்போ 2 பர்சன்ட் பாட் பிட்வீன் ஹச் அண்ட் டி. ஸோ ஹச் அண்ட் டிக்கு வந்து 2 பர்சன்ட் பாட் பிட்வீன் அப்படிங்கிறப்ப இதில் எத்தனை வந்திருக்கு? 1 2 3 4 5 6 வந்திருக்கு. ஸோ 2 பர்சன்ட் பாட் பிட்வீன் போட்டலாம். இ பாட் 1வது பொசிஷன் ஆஃப்டர் ஜி. ஸோ இ வந்து அப்போ கண்டிப்பாக ஜிக்கு அப்புறம் ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அப்போ இதுலேயுமே இந்த கேஸ்லேயுமே ஜிக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து கண்டிப்பாக வந்துடுவாங்க. அப்படின்னா தான் இ பாட் 1வது பொசிஷன் ஆஃப்டர் ஜின்னு வரும். ஸோ இப்போ ஹச்சுக்கும் டிக்கும் பிட்வீனில் 1 போடணும். ஸோ இந்த கேஸை முடிச்சிடலாம். ஹச்சுக்கும் டிக்கும் பிட்வீனில் 2 ஹச் பாட் பிஃபோர் ஏ. ஸோ ஹச் பாட் பிஃபோர் ஏ அப்படின்னா ஸோ ஹச் மேலே போட்டால் தான் 2 பர்சன்ட் ஹச்சுக்கும் டிக்கும் பிட்வீனில் 2 பர்சன்ட் போட்டு ஹச் பாட் பிஃபோர் ஏ. ஸோ ஹச் இங்கே போட்டால் தான் டி இங்கே போட முடியும். ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 இ வந்து இல்லை, இ மட்டும் நம்ம இங்கே போட்டுடலாம். ஸோ அதே மாதிரி இதில் போட்டோம் அப்படின்னா ஹச் பாட் பிஃபோர் ஏ அப்படிங்கிறப்ப ஹச் சப்போஸ் மேலே போட்டோம்னா 2 போட்டு போட முடியாது. ஸோ இன்னொன்று சேர்த்து போட்டு ஹச் போட்டோம் அப்படின்னா 2 போட்டு நம்ம டி இங்கே போட்டாலும் 1 2 3 4 5 6 7 8 9 வருது. ஸோ இந்த கேஸ் வராது. இந்த கேஸ் எலிமினேஷன். ஓகேவா? ஸோ ஹச்எஃப் ஏடிபி இஜி இ பாட் 1வது பொசிஷன் ஆஃப்டர் ஜி. ஸோ இ இங்கே வரும். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிறது சி மட்டும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஹச் எஃப் ஏ டி பி சி ஜி இ. ஸோ இந்த கொஷின் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து அட்டன் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அந்த பாசிபிலிட்டி கேஸ் எலிமினேஷன் பண்ணுற இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹச்எஃப் ஏடிபி சிஜிஇ. ஹச்எஃப் ஏடிபி சிஜிஇ. ஓகே. ஆஸ் மெனி பர்சன் பாட் பிஃபோர் எஃப் ஆஃப்டர் ஜி. ஸோ ஜி தான் நம்மளுக்கு ஆன்சர். ஹவு மெனி பர்சன் பாட் ஆஃப்டர் பி? 3 பர்சன்ட். ஸோ 3 தான் நமக்கு ஆன்சர். ஹூம் தி ஃபாலோயிங் பர்சன் 3 பர்சன்ட் பிஃபோர் சி? 3 பர்சன்னா 2 பர்சன்ட் பிட்வீனில் இருக்கணும். ஸோ ஏ தான் நமக்கு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி. ஆல் த பர்சன் ஆல்ஃபபெட்டிக்கல் அரேஞ்ச் பண்ணும். ABCDEFGH. எது வந்து பொசிஷன் சேஞ்ச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தானே கேட்குறாங்க. ஸோ ABCD டி சேஞ்ச் ஆகலை, ஜி சேஞ்ச் ஆகலை. ஸோ 2 பர்சன் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது 4 ஆஃப் தி ஃபாலோயிங் டஸ் நாட் பிலாங் டு தி குரூப். HFO யாருமே இல்லை, AD யாருமே இல்லை, BG ஒருத்தர் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் GE யாருமே இல்லை, BC யாருமே இல்லை. ஸோ சி தான் நமக்கு ஆன்சர். ஓகே. ஸோ கடைசி இது ஸ்கொயர் டேபிள். ஸோ ஸ்கொயர் டேபிளை பொறுத்த வரைக்கும் ஓகே. ஸோ 2 கேஸ் எப்பயுமே வர மாதிரி தான் கொஷினே கொடுப்போம். ஓகே. 4 ஆஃப் தம் சிட்டிங் அட் கார்னர் ஃபேஸிங் சென்டர். கார்னர் எல்லாம் ஃபேஸிங் சென்டர், மிடில் எல்லாமே ஃபேஸிங் அவுட் சைடு. கார்னர் ஏ ஃபேஸஸ் அவுட் சைட். ஸோ ஏ நான் இங்கே போட்டுக்கிறேன். ஏன்னா இது ஸ்கொயர் டேபிள் எங்கே வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். மிடில் ஏதோ ஒரு இடத்துல ஒன்லி 2 பர்சன் ஏஹெச்சுக்கும் பிட்வீனில் ஹச் 2 பர்சன் அப்படின்னா ஹச். அதுக்கப்புறம் பி சீட் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் ஹச். ஸோ பி சீட் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் ஹச். 3 பர்சன் சிட்ஸ் பிட்வீன் பி அண்ட் டி. ஸோ 3 பர்சன் அப்படின்னாவே ஆப்போசிட். எஃப்சிடி இமிடியேட் ரைட் ஆஃப் ஜி. எஃப்சிடி இமிடியேட் ரைட் ஆஃப் ஜி அப்படின்னா இங்கே பாருங்கள் 2 பர்சன் வர இடம் இந்த ஒரு இடம் மட்டும்தான். இதுலேயும் அதே மாதிரி இந்த ஒரு இடம் மட்டும்தான்.
எஃப் சிட் இமீடியட் ரேட் ஆஃப் ஜி. ஸோ ஜி இங்கே போட்டோம் அப்படின்னா இமீடியட் ரேட்டில் போடணும். ஸோ அதே மாதிரி ஜி இங்கே போட்டோம் அப்படின்னாலும் இமீடியட் ரேட்டு. இந்த கேஸ் ஃபுல்லாக எலிமினேஷனு. எஃப் சிட் இமீடியட் ரேட் ஆஃப் ஜி, எஃப் எஸ்எஸ் அவுட் சைட். ஸோ எஃப் இங்கே தான் போடணும். ஸோ எஃப் நம்ம இங்கே போட்டோம் அப்படின்னா இமீடியட் ரேட்டில் இந்த கேஸ் போட முடியாததுனால இதை எலிமினேஷனு. எஃப் எஸ்எஸ் அவுட் சைடு, ஜி நம்ம இங்கே போட்டுறோம். சி டஸ் நாட் சிட் இமீடியட் நெய்பர் ஆஃப் டி. ஸோ சி இங்கே வராது, சி இங்கே போடுறோம். ஸோ ரிமைனிங் இருக்கிறது இ. ஸோ ஹச்சிசிபி எஃப்ஜிஏடி, ஹச்சிசிபி எஃப்ஜிஏடி இ. ஓகே, ஸோ கொஷனுக்கு போயிடலாம். ஹூம் தி ஃபாலோயிங் பேர் ஆஃப் பர்சன் சிட் இமீடியட் நெய்பர் ஆஃப் சி. சியோட இமீடியட் நெய்பர் ஹச் அண்ட் பி. ஸோ ஹச் அண்ட் பி தான் ஆன்சர். அதுக்கடுத்து வச்சு அது ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ. நாட் ட்ரூ கேட்குறாங்க. பி சீட் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் ஹச். ஸோ ஹச்சோட செகண்ட் டு தி லெஃப்ட்டில் பி கரெக்டு. சி சீட் ஆப்போசிட் டு ஏ. ஸோ ஏவோட ஆப்போசிட்டில் தான் சி இருக்காங்க, இதுவும் கரெக்டு. ஆப்போசிட்டும் ஃபேஸிங் ஈச் அதரும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஃபேஸிங் ஈச் அதர் வேறு, ஆப்போசிட் வேறு. ஸோ எப்படி டைரெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்காங்கன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. சி சீட் ஆப்போசிட் ஏ ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. இ சீட் அட்ஜசன்ட் டு டி, இதுவும் கரெக்டு. ஜி சீட் இமீடியட் ரைட் ஆஃப் ஏ, இது தப்பு. ஜி சீட் இமீடியட் ரைட் ஆஃப் ஏ, ஸோ இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஏ. ஓகேவா, ஜி. ஸோ அதனால் இது மட்டும் தப்பு. ஸோ டி மட்டும் தான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா, பி சீட் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் ஹச். ஓகே, ஹூம் தி ஃபாலோயிங் பர்சன் சிட் செகண்ட் டு தி ரைட் ஆஃப் ஹச். செகண்ட் டு தி ரைட் ஆஃப் ஹச் பார்த்தீங்கன்னா டிஏ. ஒன் கோ சிட் இமீடியட் ரைட் ஆஃப் எஃப், அதுவும் வராது. ஓகே, ஸோ டி தான் ஆன்சர். ஹவு மெனி பர்சன் சிட் பிட்வீன் எஃப் அண்ட் ஏ வென் கவுண்டட் ஃப்ரம் லெஃப்ட் ஆஃப் எஃப். ஸோ லெஃப்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறப்ப எஃப் அண்ட் ஏ பிட்வீனில் ஒன்று. ஸோ ஒன்று தான் நம்மளுக்கு ஆன்சர். 4 of the 5 along the following are does not belong to the group HBD. மேக்ஸிமம் கார்னர் ஃபேஸிங் எடுத்து அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ இதில் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா இஏ, சி தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா, ஸோ எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த ஸ்டேட்மெண்ட்டில் எந்த இடத்துல ட்விஸ்ட் வைக்கிறாங்கன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்கொயர் பஸ்ஸில் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருந்துச்சு. அந்த கேஸை வந்து எலிமினேஷன் பண்ணுற இடத்த மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரியே கொஞ்சம் ட்விஸ்ட் அடிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கொஷனில் மட்டும் கொஞ்சம் ட்விஸ்ட் அடிக்கும். ஸோ இதை கரெக்டாக அந்த நம்பர் ஆஃப் பாக்ஸ் மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிறத நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா இந்த கேஸை வந்து நீங்கள் கரெக்டாக சால்வ் பண்ணி எலிமினேட் பண்ணலாம். டைம் கன்சியூம் ஆகிறது இந்த பசிலில் மட்டும்தான் உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கரெக்டாக அந்த இது பார்த்துக்கோங்க எந்த இடத்துலனா இந்த ஆஸ் மெனி பர்சன் சீனியர் டு ஹச் ஜூனியர் டு ஹச் அப்படிங்கிற மாதிரி சேம் வருதுல்ல, இதை சீக்கிரமாக ஃபிக்ஸ் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட் இடம்னா ஃபஸ்ட் இடம், செகண்ட் இடம்னா மேலே இருந்து ரெண்டாவது இடம்னா கீழே இருந்து ரெண்டாவது இடம், மேலே இருந்து ஃபஸ்ட்டுனா கீழே இருந்து ஃபஸ்ட்டு தான் வரும். அதை நம்ம கவுண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல. ஸோ அதனால் எந்த இடத்துல நம்ம டைமை வந்து குறைக்க முடியுமோ அந்த இடத்துல டைமை பார்த்து குறைங்க. ஸோ ரிமைனிங் இது எல்லாமே ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி இதில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கிற இடம் இந்த ஒரு இடம் மட்டும் தான். தேர்டு லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் ஆஃப் 13th எலமெண்ட், தேர்டு எலமெண்ட்டில் தேர்டு லெட்டர். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது டைரெக்ஷன்ஸ் எப்பயும் போல் நார்மலாக தான் இருந்துச்சு. இந்த 4 of the 5 அப்படிங்கிறப்ப அந்த இதை மட்டும் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் டைரெக்ஷன் வச்சு தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைரெக்ஷன் வச்சு கொடுக்குறப்ப அந்த கொஷின் வந்து எவ்வளோ சீக்கிரம் அப்ரோச் பண்ணுறோங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு கொஷின் மட்டும் நம்மளுக்கு வந்து ஈபான் அப்படின்னு வந்திருக்கு, நோப் அப்படிங்கிறது வந்திருக்கு. பட் நோப் அப்படிங்கிறது மீனிங்ஃபுல் வேர்டான்னு எனக்கு தெரில. ஸோ மீனிங்ஃபுல் வேர்டு இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஒய் தான் ஆன்சரு. ஸோ இது ஒரு கொஷின் மட்டும் செக் பண்ணிவிட்டு நான் கமெண்ட்டில் பின் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ ரிமைனிங் எல்லாமே சிலாஜிசம் ஈஸியாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்துக்கோங்க. ஸோ இதில் அந்த இது எல்லாமே கொடுத்துருவாங்க, அதை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்ல, ஈக்கு கீழே இத்தனை போர்ஷன் வரும் அப்படின்னா ஈ இந்த இடத்துல தான் அப்படின்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்ல, அந்த ஒரு இடம் கரெக்டாக பார்த்து நீங்கள் கேர்ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இதை வச்சு சப்போஸ் கால்குலேஷனாக கேட்குறான், இப்போ 40 கொடுத்துட்டான், அடுத்தது வந்து ஒரு 2 போர்ஷனோட டோட்டல் கொடுத்துட்டு அதிலிருந்து இன்னொரு போர்ஷனோட டோட்டல் வந்து கேட்குற மாதிரி கொடுப்பான். ஸோ அந்த இடம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ரிமைனிங் எல்லாம் கோடிங் டிகோடிங் ஈஸியான கொஷின் தான். ஸோ அப்கமிங் வரப்போகிற எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி அவங்க கொஷின் கேட்டாலும் உங்கள் மெத்தட் ஆஃப் சால்விங் அண்ட் மெத்தட் ஆஃப் அப்ரோச்சிங் அண்ட் அக்யூரஸியாக போடுறது தான் இருக்குது. ஸோ ஈஸியாக 30+ அடிக்கலாம். இதே மாதிரி தான் எக்ஸாம்லேயும் கொஷின் இருக்க போது சின்ன சின்ன இடத்துல உங்களை ட்ரிக்கி பண்ணணும் அப்படின்னா ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கில் கொஞ்சம் கால்குலேஷனாக கொண்டு வரலாம். அதே மாதிரி இந்த பசில் வந்து நம்ம கொடுத்தோம்ல ஒன் பாட் எ திங் அப்படின்ட்டு இந்த இடத்துல உங்களை ட்விஸ்ட் பண்ணலாம். ஃப்ளோர் அண்ட் ஃப்ளாட்டு, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல மட்டும் தான் ட்விஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ ரிமைனிங் எல்லாமே ஈஸியாக ஒரு 25ங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதிலிருந்து 30யும் கொண்டு வந்துடலாம். ஸோ 30லேருந்து 35 எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வரீங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல. ஏன்னா அந்த 5 மார்க்குமே உங்களுக்கு கட் ஆஃபுக்கு வந்து கிட்ட கொண்டு வரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ரீசனிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் கொஷினை புரிஞ்சுட்டு அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த கொஷின் எல்லாமே அப்ரோச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எக்ஸாமுக்கு ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ கைஸ்.